வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். நேற்றைக்கு ஸ்நேகன் தந்தையார் அவர்களுடைய, நம்ம கவிஞர் ஸ்நேகன் அவர்களுடைய தந்தையார் அந்த புகைப்பட திருவுருவ பட திறப்பு விழா ரொம்ப சிறப்பாக நடந்தது. அது மிக சிறப்பாக அந்த ஏற்பாடுகளை செஞ்சிருந்தாங்க. ஸ்நேகனா இருக்கட்டும், மக்கள் நீதி மையமா இருக்கட்டும், ரொம்ப கரெக்டா பிளான் பண்ணி கரெக்டா பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாமே ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நடந்த அந்த தேர்தல் ஆலோசனை பொது கூட்டம் இங்க திருச்சியில நடந்ததும் பிரமாதமா அருமையா பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு ஒரு எமோஷனலான மூமெண்ட். என்னன்னா, ஸ்நேகனை தத்தெடுத்து கொண்ட கமல்ஹாசன் கண்ணீரில் குடும்பம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு ஹெட்லைன்ஸ் மாதிரி வந்திருக்கு. அதாவது பாடலாசிரியர் ஸ்நேகனின் தந்தை சிவசங்கு அக்டோபர் 26 அன்று 102 வயதில் மறைந்தார். இந்நிலையில் நவம்பர் 18 நடைபெற்ற நம்மவர் நூலகம், படிப்பகம் மற்றும் கலைக்கூடம் கட்டுமானத்தின் அடிக்கல் நாட்டும் விழாவில் கலந்து கொண்ட கமல்ஹாசன் ஸ்நேகனை பிக்பாஸ் நிகழ்ச்சியின் போதே மிகவும் விரும்பியதால் அவரது தந்தையிடம் சொல்லாமல் மகனாக தத்தெடுத்து கொண்டதாக உணர்ச்சியுடன் கூறினார். இதை கேட்டு அவங்க எல்லாம் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. அந்த ஏற்பாடுகளை ரொம்ப சிறப்பா செஞ்சிருந்தார் ஸ்நேகன். ஒரு கலைஞன், ஒரு டைரக்டரோ ஒரு ஆக்டரோ அவரோட அருமை வந்து திருப்பி ஒரு விஷயத்த பண்ணும்போது தான் தெரியும். டைரக்டர் சிதம்பரம் அவர் வந்து இப்ப மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற படத்தை எடுத்து பெரிய வெற்றி படமா கொடுத்தாரு. அந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிறது வந்து குணா படம் இல்லைன்னா அது ஒரு டாக்குமெண்ட்ரி. குணா படம் அந்த ஏற்கனவே எடுக்கல, குணா கேவ்ஸ் இல்லாமல், கண்மணி அன்போடு பாட்டு இல்லாம, அந்த பாட்டு இதே மாதிரி இந்த 4 இளைஞர்கள் போய் ஏதோ ஒரு இதுல பாறையில சிக்கிக்கிறாங்கன்னு எடுத்திருந்தா அது ஒரு டாக்குமெண்ட்ரி. அந்த படம் ஒரு நாள் கூட ஓடி இருக்காது. மேபி ஒரு சர்வைவர் த்ரில்லரா நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, அவ்வளவுதான். பட்டபடி நமக்கு அந்த கனெக்ஷன் வந்தது காரணம் வந்து குணா தான். குணா, அந்த கமல்ஹாசன், அபிராமி, குணா கேவ்ஸ், இளையராஜா மியூசிக்கு, நமக்கு வாலி ஐயாவுடைய பாடல் வரிகள், ஜானகி அம்மா குரல் எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு ஒரு நாஸ்டாலஜிக் அந்த மூமெண்ட். அதாவது அந்த காலகட்டத்திலேயே அப்படி ஒரு இடத்த போய் தேடி கண்டுபிடிச்சிருக்காரு மனுஷன். அதுக்கு குணா கேவ்னே பேர் வந்திருக்கு பாருங்க. அந்த சிதம்பரம் சொல்றாரு, கமல்ஹாசனை பொறுத்தவரைய எப்படி அவர் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி குணா எடுத்தாருன்னு எனக்கு இன்னுமே எனக்கு வந்து யோசனையா இருக்கு. எப்படி இவர் இதை பண்ணாருன்னு அந்த மாதிரி ஒரு ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி அவருடைய விருமாண்டி, அவர் ஒரு நடிகரா மட்டும் இல்லாமல் ஒரு டைரக்டரா வந்து எனக்கு வந்து பெரிய இன்ஸ்பிரேஷனு. அவர் சினிமாவோட குழந்தை, சினிமாக்குன்னே பிறந்தவர் கமல்ஹாசன். அதாவது கடவுள் வந்து பூமிக்கு வந்து கமல் அனுப்பு, போய் நீ வந்து சினிமாவில் தான் இருக்க போற போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஏன்னா சிதம்பரம் வந்து கமல் சாரை நேராக மீட் பண்ணியிருக்காரு. நேராக மீட் பண்ணி அந்த மஞ்சுமல் பாய்ஸ் முடிஞ்ச அப்புறம் டீமோட வந்து பார்த்து ரொம்ப நேரம் டிஸ்கஷன் பண்ணி, கமல் சாரும் நிறைய அவங்களுக்குலாம் வந்து பாராட்டி, அவங்க எப்படி இந்த ஷாட்டெல்லாம் எடுத்தீங்கன்னு அவங்கள்ட்ட கேட்டு, அவங்க குணம் எப்படி எடுத்தோம், எப்படி அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சோம், அந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது, ஒரு மாஸ்டர் கிளாஸாக இருந்தது அப்படின்னு சிதம்பரம் சொல்லியிருந்தாரு. எனக்கு வந்து இந்த டைரக்டர்ஸ் நிறைய பேர் சொல்றாங்கல்ல, தலைவர் 173 அதை வந்து ஆர்ஜே பாலாஜி பண்ணுவாரா, அதை வந்து கார்த்திக் சுப்பாராஜ் பண்ணுவாரா, தனுஷ் பண்ணுவாரா அப்படின்லாம் சுந்தர்சி போனதுக்கு அப்புறம் ஏன் சிதம்பரத்தை அதில் சேர்க்கக்கூடாது? சிதம்பரம் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டரு, அவரை ஏன் இதுல உள்ள கொண்டு வரக்கூடாது? அவர் எழுதலாமே ஒரு நல்ல கதை, அதாவது ஒரு காமெடி கலந்த ஒரு கதையா, எமோஷனலா கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கதை பண்ணலாமே. சிதம்பரம் டைரக்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மியூசிக் டைரக்டர் தேவா அவர்களுடைய பிறந்த நாள். ஸோ தேவாவை பொறுத்தவரையே 3 படங்கள் உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. அவ்வை சண்முகி, பம்மல் சம்பந்தம், பஞ்சதந்திரம் 3 படங்கள்லையுமே பாட்டு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதில் சில பாடல்கள் கமல்ஹாசனே சொந்த குரலில் பாடியிருக்காரு. ஒரு லேடி வாய்ஸில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, ருக்கு ருக்கு ருக்கு. அதே மாதிரி பம்மல் சம்பந்தத்தில் வந்து அந்த ஆண்டவனுக்கே இந்த கதினா ராமசாமி கந்தசாமி அந்த பாட்டு பாடியிருக்காரு, அவரே எழுதி பாடியிருக்காரு. பஞ்சதந்திரத்தில் காதல் பிரியாமல் அந்த பாட்டு ஹை பிச்சில் அந்த பாட்டு பாடியிருக்காரு. எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். கமலை பொறுத்தவரை அவர் எந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணாலும் அவங்கள்ட்டேருந்து நல்ல டியூனை வாங்குறதும் ரீ ரெக்கார்டிங் வாங்குறதும் அவர், அது வந்து தேவிஸ்ரீ பிரசாதா இருக்கட்டும், இந்த தசாவதாரம் படத்துல ஹிந்தியிலேருந்து அவர் கூட்டு வந்த அந்த இசையமைப்பாளராக இருக்கட்டும், அவருக்கெல்லாம் நம்மளுடைய கல்ச்சரோ எதுவுமே தெரியாது, இருந்தாலும் அவர்கிட்டேருந்து பாட்டை வாங்கியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் வந்து கமலுக்கே உரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. யாருக்கிட்ட எதை எப்படி வாங்கணும்னு அவருக்கு தெரியும். அதே மாதிரி கவிஞர் வாலிகிட்டேருந்து அந்த வரிகள், தூணுக்குள்ளும் இருப்பாண்டி துரும்பிலும் இருப்பாண்டி, அந்த அவருடைய கேரக்டர் பேர் பாண்டி, இருப்பாண்டி பாண்டின்னு அந்த மாதிரி அழுத்தமான வரிகள்லாம் வாங்குவார். தேவாவை பொறுத்தவரைய
அவர் ஒரு ஒரு சம்பவத்தை வந்து சொன்னார். அதாவது எப்படின்னா, தேவா வந்து கமலுக்கெல்லாம் வந்து நாடகம் போடுற காலங்கள், அந்த 60 70கள் அந்த காலகட்டத்திலேருந்தே பழக்கம். இந்த டிராமாக்கு வந்து அவர் பிட்டில் உட்காந்து வாசிப்பார் தேவா ஹார்மோனியத்தை. கமல் வந்து என்னன்னா மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்திருக்காரு. ஒரு நார்த் மெட்ராஸ்ல ஒரு டிராமா, ஒரு ஒரு பெரிய அந்த பேட்டையிலேயே பெரிய அம்மா, ஒரு அம்மா டான் மாதிரி ஒரு அம்மா, அந்த அம்மாவோட பேரன் நடிக்கிறான். அந்த அம்மாவோட பேரை வந்து 10 தலை ராவணன். அந்த 10 தலை ராவணனுக்கு ஒரு தலை அவன் தலை, மீதி எல்லாம் அந்த டின்னெல்லாம் வச்சு கட்டி அந்த மாதிரி 10 ராவணனா கொண்டு வந்திருக்காங்க. அந்த கைத்தை கட்டி தானே இது பண்ணணும். அந்த கட்டுறப்ப கழுத்து இறுகி அந்த பையனுக்கு ஏதோ ஆச்சுன்னு சொல்லி என் பேரனுக்கு என்ன ஆச்சுரா, எவன்டா அவன் மேக்கப் போட்டான் அட்றான உடனே கமல் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி, அப்புறம் தேவாலாம் தப்பிச்சு ஓடி ஒரு வழியா சேர்ந்திருக்காங்க. அப்புறம் அந்த பையனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாம அந்த கைத்தை வந்து காப்பாற்றி விட்டாங்க, அந்த டின்னு 10 தலைக்கு கட்டுறதுனால. அப்புறம் கமல் கேட்டாராம் அந்த அவைஷன் மீ ரெக்கார்டிங், இப்ப தேவா நீங்க எப்போ ஓடுனீங்க அப்படின்னு. சார் நீங்க ஓடின உடனே நாங்கெல்லாம் கிளம்பி ஓடிட்டோம் சார் அப்படின்னாங்களாம். அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நகைச்சுவை. இதை கமல் சொல்லும் பொழுது இன்னும் சிறப்பா இருக்கும். இவர் ஒரு மாதிரி சொன்னாரு, இந்த பிளாக் ஷீப்புக்கு தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். பிளாக் ஷீப் யூடியூப் சேனல் அவங்களுக்கு கொடுத்த பேட்டியில சொன்னாரு. கமல் சொல்றப்ப இன்னும் எலாபரேட்டா சொல்லுவார் அவரு. இந்த நார்த் மெட்ராஸ் அந்த பையன், அந்த ராவணன் கேரக்டர் அந்த பையனுக்கு, ஏன்னா மெயின் கேரக்டர் அந்த பையனுக்கு கொடுத்தாதான் அந்த அம்மா வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்களாம். அப்படிலாம் இது பண்ணி, ஸோ அப்படி நடந்ததெல்லாம் ரொம்ப அழகா, அதை மறக்க முடியாத ஒரு நகைச்சுவையா இருந்தது. இது நேற்றுக்கு சின்ன கலைவாணர் விவேக், அதே மாதிரி அருண் விஜய் 2 பேருக்குமே பிறந்த நாள். சின்ன கலைவாணர் விவேக்கை பொறுத்தவரை உலகநாயகன் கமல்ஹாசன் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். அவருடைய கல்யாணத்துக்கு வந்து கமல் சார் தான் ஃபர்ஸ்ட் போனது. அவருடைய ரிசப்ஷனுக்கு 6 மணிக்கு ரிசப்ஷன்னா கரெக்டாக 6 மணிக்கு போயிட்டாராம். அப்புறம் அவர் கார் வாங்கும் பொழுது முதல்ல வந்து கமல் சார் வீட்டுக்கு போய் அந்த காரை காமிச்சு அவர்கிட்ட ஆசி பெற்றது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஒய்ஃபு சொன்னாங்க. அவர் மறைஞ்ச பிறகு இப்போ லேட்டஸ்டாக அவங்க கொடுத்த பேட்டி, அவள் விகடனுக்கு பேட்டி கொடுத்துருந்தாங்க விவேக் ஒய்ஃபு. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அந்த வீடியோலாம் பார்க்கலாம். அப்புறம் அருண் விஜயை பொறுத்தவரை கமல் சார் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனு, அவருடைய எந்த கேரக்டர் பண்ணாலுமே கமல் சார் பண்ற மாதிரியே இருக்கு நம்ம அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துருக்கேன். நமக்கு மானிட்டர் பார்த்தோன்னா அவரோட பாதிப்பு எனக்கு இருக்கும். அதே மாதிரி விக்ரம் படம் வந்து பயங்கர வெற்றி பெற்ற பொழுது யானை படத்தோட ரிலீஸை தள்ளி வச்சாங்க. அப்போ வந்து அவர் கமல் சாரை பார்த்து போய் அவருக்கு மாலை போட்டு அவர்கிட்ட வந்து ஆசி பெற்று கொண்டு வந்தாங்க. ஏன்னா அப்போ விக்ரம் பெரிய ஹிட் ஆயிடுச்சு, அதனால எல்லா படமுமே 2 வாரம் 3 வாரம் தள்ளி வந்தாங்க. அதில் யானையும் தள்ளி வந்தது. ஸோ அவர்கள் இருவருக்குமே நம்ம அருண் விஜய்க்கு பிலேட்டட் பர்த்டே விஷஸ். சின்ன கலைவாணர் விவேக் அவர்களை அவரை நினைச்சு பார்க்குறோம். ஃபாண்ட்லி ரிமெம்பரிங் விவேக்.